ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல யாரை பத்தி பார்க்க போறோம்னா, அப்போஸ்தலராகிய பவுல் அவர்களின் வழியில் ஊழியத்தை செய்யும் நம் கருணாகரன் அண்ணனை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். மதுரை உசிலம்பட்டியிலிருந்து பால் டிவி கருணாகரன் அண்ணே ஊழியத்தை செய்துட்டு வராங்க. கருணாகரனை வந்து கிட்டத்தட்ட அவங்க பால் டிவி, அந்த பால் டிவியில லைவ் வாரத்துல ஒரு 4 நாள் லைவ் போட்டுருவாங்க. அவங்க விசுவாசிகள் வந்து தமிழகம் ஃபுல்லா இருக்காங்க, சொல்ல போனா உலகம் ஃபுல்லா நம்ம பால் டிவி கருணாகரன் அண்ணே சபை விசுவாசிகள் இருக்காங்க. பால் டிவி கருணாகரன் அண்ணே வந்து எப்படி ஊழியம் பண்றாங்க, அவங்க ஊழிய பாதை எப்படி இருக்கு, அதை குறித்து தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பால் டிவி கருணாகரன் அண்ணே மற்றவங்களோட வித்தியாசமா ஊழியம் பண்றாங்க, அது வந்து உண்மை பார்த்துக்கங்க. இதுல என்னன்னா, அவங்க வந்து ஒரு கொள்ளு பற்ற வச்சிருக்காங்க, இரும்பு பற்ற. அதாவது இந்த இரும்பு உருக்கி வேலை செய்யற வேலைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கம்பெனி வந்து கருணாகரனே வைத்திருக்காங்க. காலையில ஃபுல்லா அங்கதான் இருப்பாங்க. காலையில கொள்ளு பற்றையில வேலை பார்ப்பாங்க, நைட்டு தேவனுடைய ஊழியத்தை பண்ணுவாங்க. சில நாள் காலையில ஃப்ரீயா இருக்கும் போதும் தேவனுடைய ஊழியத்தை செய்வாங்க. பொதுவா அவங்க வந்து திக்கட்டவர்கள் மத்தியில ரொம்ப நல்ல ஊழியத்தை செய்துட்டு வராங்க. அது வந்து உண்மை பார்த்துக்கங்க. என்கிட்டே ஒரு 5-6 பேர் ஃபோன்ல சொன்னாங்க, கருணாகரனை என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்னு. நான் சொல்றேன் கேட்டுக்கங்களேன். கருணாகரனை எப்படின்னா, ஒருத்தர் ஹெல்ப் பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஃபுல்லா பண்ணுவாங்க. அந்த ஃபேமிலி வந்து இவ்வளவு கஷ்டத்துல இருக்குன்னா அந்த கஷ்டத்துல இருந்து மீண்டு வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சும்மா ஒரு அரிசி ஒரு சேலை அப்படி கொடுத்து முடிக்க மாட்டாங்க. அவங்க பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஃபுல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. நிறைய இது அவங்க வெளியே சொல்ல மாட்டேங்காங்க. இது சபையில் உள்ள விசுவாசிகள் சொல்ல போய் தான் நமக்கு தெரியுது. திருநெல்வேலி பக்கம் கூட ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அவங்க என்கிட்ட சொன்னாங்க. அப்புறம் ஒருத்தவங்க வீட்டில் கிட்டத்தட்ட வீட்டில் இருக்க 4 பேருக்கும் உடம்பு சரியில்லை. ஒருத்தர் ஹார்ட்ல ஓட்ட, அப்படி ஏகப்பட்ட பிரச்சனை. 4 பேருக்கும் கருணாகரனை ஹெல்ப் பண்றாங்க. அது போக அவங்க வீட்டுக்கு தேவையான செலவுக்கான காசும் கொடுக்காங்க. இந்த மாதிரி ஒரு உன்னதமான ஊழியத்தை பால் டிவி கருணாகரனை செய்யறாங்க. அவங்க சபை விசுவாசிகளும் பால் டிவி கருணாகரனை செய்யறத அவங்களும் பின்பற்றாங்க. அதுதான் இதுல முக்கியமான விஷயம். என்னன்னா, தான் உழைக்கிற காசுல இருந்து மற்றவங்களுக்கு கொடுக்கறது. பால் டிவி அப்படிங்கிற பேர் வச்சதே எதுக்கு, நான் முதல்ல சொன்னேன்ல, அப்போஸ்தலர் பவுல் அவங்க ஊழியத்தை தான் பின்தொடர்றாங்க. இன்னொன்னு வந்து எல்லாரும் கருணாகரனை அண்ணன் தான் சொல்லுவாங்க, ஒரு பாஸ்டர் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எல்லாரு கூடயும் ஐக்கியமா இருக்காங்க கருணாகரனை. அவங்க சபையார் ஏகப்பட்டவர் இருக்காங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா தமிழ் பேசுறவங்க நிறைய பேர் அவங்க சபையில இருக்காங்க. எல்லாரும் ஐக்கியமா இருப்பாங்க. சபையில உள்ள எல்லாரும் ஒவ்வொருத்தருக்கும் ஹெல்ப் பண்ணி, அதாவது ஒருத்தவங்க ஏற்றமா இருப்பாங்க, ஒருத்தவங்க தாழ்வா இருப்பாங்க. ஏற்றமா இருக்கவங்க தாழ்வா இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். இதுதான் சபை. பவுல் அப்போஸ்தலர் சொன்ன மாதிரி நம்ம பால் டிவி கருணாகரனை சபையில ஃபாலோ பண்றாங்க. அவங்க எல்லாரும் ஐக்கியமா தான் இருப்பாங்க. அதுதான் ஒரு சபை போதகர் கருணாகரன் அண்ணனையும் அவங்க எல்லாருமே கருணாகரன் அண்ணன் தான் சொல்றாங்க. எனக்கும் பாருங்க கருணாகரன் அண்ணன் தான் வருது. அவ்வளவு ஒரு ஐக்கியம், அனைவருடையும் ஐக்கியமா இருக்காங்க. அதனாலதான் அவங்க இவ்வளவு ஹெல்ப் பண்றாங்க. எவ்வளோ ஹெல்ப். பால் டிவி கருணாகரனை ஊழியம், சபை ஊழியத்தை பத்தி இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னா, அவங்க சபையில உள்ள ஒருத்தர் ரொம்ப நாளா கடன் கஷ்டத்துல இருக்காங்க, ஆனா வெளியே சொல்லாம இருக்காங்க. இந்த கடன் கஷ்டம் கருணாகரன் அண்ணனுக்கு தெரிய வருது. தெரிய வந்த உடனே அவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா, தெரிய வந்ததும் அது என்ன கடன் அப்படின்னு விசாரிக்காங்க. அவங்க வீட்டை ஒருத்தருக்கு அடமானமா வச்சு ஒரு 1.5 லட்சமோ, ஆமா வட்டியோட சேர்த்து 2 லட்சம் இருந்தாதான் அந்த வீட்டை திருப்ப முடியும். இவங்க எவ்வளவோ வட்டி கட்டி அதை கம்ப்ளீட் பண்ணவே முடியல. ஏன்னா இந்த வட்டிம்பாங்கல்ல, கந்து வட்டி, அந்த இதுல அவங்க சபையில உள்ள ஒருத்தர் மாட்டிக்கிட்டாங்க. இந்த கருணாகரன் என்ன பண்ணாங்க, உங்களுக்கு எவ்வளவு தேவை, 2 லட்சம், 2 லட்சத்தை டைரக்டா செட்டில் பண்ணி அந்த வீட்டை மீட்டு கொடுத்தாங்க. இப்போ அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கு. இப்படி ஒரு உன்னதமான ஊழியம். இது ரொம்ப நல்ல ஊழியம்ல. அதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனையை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கறது. இதெல்லாம் கேட்கும்போது
இதை கண்டிப்பா நம்ம ஒரு வீடியோவா பண்ணணும். இவங்க என்னெல்லாம் பண்றாங்க, இனிமே இதெல்லாம் எடுத்து வீடியோ போடணும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஆசையா இருக்கு. ஏன்னா நான் சேனல் ஆரம்பித்ததுல இருந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல இருந்து அப்படிதான். நானும் முடிஞ்சதை பண்ணுவேன், மற்றவங்க மூலமாவும் பண்ணுவேன். யாரு ஹெல்ப் பண்ணாலும் நமக்கு வந்து பிடிக்கும். அதுவும் கருணாகரனை பண்ற ஹெல்ப் எல்லாமே சூப்பர். பல குடும்பம் கருணாகரன் அன்னை சபையால வாழுது, அதுதான் உண்மை. மற்றவங்க ஏதாவது சொல்லலாம், ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது இது என்ன ஊழியம் அப்படின்னு தோணும். அதை நம்ம ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த ஊழியத்துடைய மகிமை உங்களுக்கு தெரியும். கடவுளுக்கு சித்தம் இருந்தா நம்ம கருணாகரனை ஊழியங்களை உங்களுக்கு வீடியோவா எடுத்து இனிமே காட்டுவேன். அவங்க பல இடத்துக்கு நேரா போய் ஹெல்ப் பண்றாங்க. முடியாதவங்க, அதாவது திக்கற்றவர்களுக்கு நேரா வீட்டுக்கு போய் உங்களுக்கு எவ்வளவு வேணும் அப்படின்னு கேட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அதை என்னால முடிஞ்சா வீடியோ எடுத்து காட்டுவேன். பால் டிவி கருணாகரனை பலருக்கு மருத்துவ உதவியும் பண்றாங்க. ஏற்கனவே நான் முதல்ல சொன்னேன்ல, ஒரு வீட்டுல 4 பேருக்கும் பிரச்சனை இருக்கு. அந்த 4 பேருக்கும் பால் டிவி கருணாகரனை அவங்க சபை மூலமா உதவுறாங்கன்னா, ஒருத்தருக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம், அப்படி அவங்க வீட்டுல எல்லாரும் ஒவ்வொரு இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த 4 பேருக்கும் ஹெல்ப் பண்றாங்க. இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இனி நம்ம சேனல்ல கருணாகரனை ஊழியங்களை என்னால முடிந்த அளவுக்கு நேரடியா காட்டுவேன். அவங்க பண்ற உதவிகள் வந்து ஏகப்பட்டது. இனிமே நம்ம சேனல்ல நீங்க பாப்பீங்க. அதுவும் வருஷம் மே 1 பலருக்கு உதவுறாங்க. பலருக்கு அவங்க சபையை தாண்டி மற்றவங்க எல்லாருக்கும் உதவுறாங்க. இப்படி ஒரு உன்னதமான சபை இருக்கு. அது பால் டிவி கருணாகரனை சபை. இதை பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. நம்ம சேனல் மூலமா தெரிஞ்சுக்கங்க. அடுத்து பால் டிவி அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவங்க ஊழியங்கள் எல்லாம் நீங்க அந்த சேனல்ல பார்க்கலாம். அதுக்கப்புறம் வாரத்துல 4 நாள் லைவ் போடுவாங்க. நம்ம பால் டிவி கருணாகரனை பிரசங்கம் பண்ணுவாங்க. அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பால் டிவி கருணாகரனை ஊழியத்தில் இருக்கும் அனைவருக்காகவும் பால் டிவி கருணாகரன் அண்ணனுக்காகவும் எல்லாரும் ப்ரேயர் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய் பாய் பாய். நண்பர்களே, ஒன்று கரெக்டாக உங்களுக்கு சொல்லாமல் விட்டுட்டேன். என்னன்னா, பால் டிவி கருணாகரனை தான் உழைக்கிற பணத்திலிருந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அவங்க கொள்ளுப்பற்றியில உழைக்கிற பணத்துல இருந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அதுதான் அவங்க சபை மக்களும் ஃபாலோ பண்றாங்க. இப்படி ஒரு சபை தமிழகத்துல இருக்கு அப்படிங்கிறதே நமக்கு பெருமை தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பால் டிவி கருணாகரனுடைய பணி சிறக்க நம்ம ஒரு வாழ்த்துக்களை சொல்லிடுவோம். வாழ்த்துக்கள் கருணாகரன் அண்ணன். பாய். இது உங்கள் தூத்துக்குடி வில்லேஜ் மேன் கேபா.